எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடுக்குள்ள சீனா சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு கடைசி பாடத்தை நடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காம உன்னை பட்டக்கா எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட உன்னை சிக்கடை பாட்டோ கெட்டி இழுக்கான். டே அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு மட்டும் கேட்ட, வேற எதுவும் பேசாதான் சொல்லிட்டு இருக்கான். சிக்கடை சென்சே வந்து ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்சே நேத்திக்கு நாங்க பண்ணது வந்து பெரிய தப்பு, எங்களை மன்னிச்சிருங்க பருட்டோ சிக்கடை மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இட்ஸுக்கு நீனும் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். பருட்டோ பார்த்தா சீனா இதுக்கு கண்ட்ரோலாவே இல்ல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்கான். பார்த்தா இன்செக்ட் எல்லாம் இறக்குதான், பார்த்தா மூஞ்சில இருந்து ரத்த வடிய இன்செக்ட் இறக்கிட்டு இருக்காங்க. டே நீங்களா இதுக்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க, நீங்களே சாக போறீங்க, மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சென்சியே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ மிரடுதான். சடனா பார்த்தா இன்செக்ட் வச்சு அடிச்சு நொறுக்குதான். உடனே மீட்ஸுக்கு குணாயெல்லாம் தூக்கி வீசுறான். பார்த்து குணாய் உங்களை படவே இல்ல. பார்த்தா ஒரு மாதிரி நூலை வச்சு ஏதோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சென்சி உண்மையில வேற லெவலால ஆளுன்னு சொல்லிட்டு மீட்ஸுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏய் சீன சென்சியை பார்த்து இம்ப்ரெஸ் எல்லாம் ஆகாதடா, சீன சென்சி உண்மையிலே நம்மள கொல்லணும் வந்திருக்காரு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா டென்சிகன் கண் மாதிரி வருது. பார்த்தா அவன் உடம்பு சுத்தி ஃபுல்லா ஏதோ ஒரு அரவ மாதிரி இருக்கு. அந்த மான்சர் உள்ள வந்துருச்சு. உங்களுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாமே எனக்கு பேக் ஃபயரா தான்டா வருது, அதனால உங்களுக்கு பாடம் புகட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. எனக்கு இது போதும்டா, இனிமேல் உங்களை விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் எதுக்கு கவலைப்படணும், உங்க கதையை முடிச்ச சரிப்பட்டு சொல்லிட்டு இன்செக்ட் வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா மரத்தெல்லாம் உடச்சு எரியுதான், பெரிய பெரிய இன்செக்டே இறங்கிட்டு இருக்காங்க. மெட்டல் லீக் என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இவருக்கு ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே இவரை அடிச்சு நொறுக்கினா தாண்டா இவர் கான்சியஸ்னஸ்க்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னவே ஸ்டாப் பண்ணுவீங்களா, அது முடிஞ்சா பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. அடனா சிக்கடாய் டென்ஷன் ஆயிட்டான். ஷேடோ பெர்லசன் ஜுட்சு யூஸ் பண்ணி இன்செக்ட் லாக் பண்ண பாக்கான். ஆனா இந்த ஜுட்சுல ஷீனோட்ட ஒர்க் ஆகுமா, இன்செக்ட் வச்சு நொறுக்கி எரியுதான் எல்லாத்தையும். பார்த்தா பர்ட்டோ காலை பிடிச்சி இழுத்து கீழே தூக்கி போட்டு விட்டான். பார்த்தா பர்ட்டோ மலத்துக்கு இன்செக்ட் அனுப்பி விட்டாம. உங்களுக்கு நான் பாடம் புகட்டெல்லாம் போகது இல்லடா, உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அந்த பூச்சி வச்சு உடம்பு ஃபுல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா மிட்சிக்கு எதுவுமே பேச மாட்டேங்கான். பார்த்தா ஷீனோவை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காம. இனிமேல் உங்களுக்கு எந்த பாடம் புகட்ட போறது இல்லடா, உங்க கதையை முடிச்சோம் சரிப்பட்டு சொல்றான். உடனே மிட்சிக்கு திரும்பி டென்ஷன் ஆயிட்டான். வின்ஷெல் இம்மென்ஸ் பிரேக் த்ரூ ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸை போட்டு விடுதான். பார்த்தா வின்ஷெல்லை யூஸ் பண்ணி இன்செக்ட் அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டான். இந்த பர்ட்டோ உடம்புல இருந்து அவன் சக்கரா மட்டும் போனோன்னு அப்படி மயங்கிட்டான். அதுக்கப்புறம் மிட்சிக்கு அவனை காப்பாத்துறான். பார்த்தா அவன் கை வந்து அப்படியே ரொம்ப நூல் மாதிரி போகுது. இக்கடாய் முழிக்கா, என்னடா என்னென்ன வித்தலமோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீனா கட்டுறாங்க. டே நீங்க என்ன பண்ணாலும் என்னோட இன்செக்ட்ல இருந்துலாம் நீங்க தப்பிக்க முடியாது, அது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். அவன் கென்னினா இருக்கலே வெளி தெரியுமா, இப்ப ஜொன்னினா வேலை இருக்கான். உடுவானா அவன். சீனா சென்சிக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அவனுக்கு தனி ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிருக்கானுங்க. அவர் நம்மள கொல்ல போறேன்னு சொன்னாரு, அதனால பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸுக்கு. அவர் இன்செக்ட் யூஸ் பண்ணி பர்ட்டோட சக்கர வர அப்சர்வ் பண்ணாரு. அது மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான ஜுட்ஸ்ல வேற இருக்காருன்னு சொல்லிட்டு. மெட்டல் மாதிரி தான் அவர் இருக்காரு, அவர் கான்சியஸ்னஸ் கொண்டு வந்தா சரிப்பட்டு வந்துரும் சொல்லிட்டு. டேய் அவர் கான்சியஸ்னஸ் கொண்டு வரதான் பெரிய பிரச்சனைடான்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். டே எங்க அப்பா சொல்லியிருக்காருடா ஆல்ரெடி சீனோ சென்சியை பத்தி, அவர் லெவல்ல வந்து ஜொன்னி லெவலுக்கு உண்டு. டேய் நம்ம 3 பேரும் கம்பைன் ஜுட்ஸ் போட்டு போனாலுமே அவர் பக்கத்துல நிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். வேற டீச்சர்ட்ட வேணா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. இப்பெல்லாம் நம்ம ஹெல்ப் எல்லாம் கேட்க முடியாது, நம்ம எங்க போனாலும் அவரோட இன்செக்ட் சூழ்ந்துதான் இருக்கும், நம்ம வெளியே போறது கூட நம்மள கொண்டுருவாருன்னு சொல்லிட்டு இருக்கான் மிட்ஸுக்கு. என்னடா சொல்ல வரா, அப்ப நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்ன சிக்கடாய் டென்ஷன் ஆயிட்டான். எல்லா தப்பு ஓ மேலதான்டா பர்ட்டோ, நீ பண்ண தப்புனாலதான் அவர் டென்ஷன் ஆகி நம்மள கொல்ல வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூம் கட்டுறாங்க. இருக்கா சென்சி வந்து ஆங்கோட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இப்ப ஷீனோ எங்க தான் போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து ஒரு லெசன் எடுக்க போயிருக்கான், அதனாலதான் வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆங்கோ. நேத்திக்கு வேற அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தான். அவன் இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, ஸ்டூடெண்ட் கூட தானே வெளியே போயிருக்கான், அவன் ஸ்ட்ரெஸ் மட்டும் பேருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆங்கோ. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க பர்ட்டோ எல்லாவனையும் காமிச்சிட்டு இருக்காங்க. வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு புல்லுக்காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. எங்கடா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பர்ட்டோ எல்லாரும் சுத்தி பாக்காங்க. பார்த்தா பர்ட்டோ உடம்புக்குள்ள ஆல்ரெடி பூச்சி மட்டும் சூழ்ந்துருச்சு. இந்த பூச்சி சூழ்ந்து குதிச்சுக்கிட்டு போய் பர்ட்டோ போய் தண்ணியில போய் விழுதான். உன்னை சிக்கடாய் பக்கம். டே இது சீனா சென்சியோட இன்செக்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்கடா இங்க இருந்து நம்ம கிளம்போன்னு சொல்லிட்டு சிக்கடாய் அவன் டீமை கூட்டிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். உன பர்ட்டோ சொல்றான் அவரோட பூச்சி நம்ம பக்கத்துல வரலையா, அப்படின்னா அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கடாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உன்னோட கார்டு மட்டும் டவுன் பண்ணிடாத, அவர் எப்பனாலும் வர்றான்னு சொல்லிட்டு. டேய் அவர்லாம் இங்க வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சொல்லி முடிக்க சடனா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா இன்செக்ட் திரும்பி சூழ்ந்து வந்துருச்சு. மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். உங்களை கண்டுபிடிச்சுன்னு சொல்றான். சீனோ வேற லெவலா வரான். ஆனா மீட்ஸுக்கு மேலதான் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். சடனா பர்ட்டோ என்ன நினைச்சான்னு தெரியல, பேப்பர் பாம் ஜுட்ஸ் ஊத்தி போட்டு விடுதான். இன்செக்ட் வந்து வெடிச்சு செதறுது. அது ஒர்க் ஆச்சான்னு பாக்காங்க. பார்த்தா அது எக்ஸ்ப்ளோஷன் கூட ஒண்ணுமே ஆகல. இன்செக்ட் திரும்பி பர்ட்டோவும் ஷீனோவையும் துரத்திக்கிட்டு வருது. இன்செக்ட் திரும்பி பர்ட்டோவும் சிக்கனையும் துரத்திக்கிட்டு வருது. என்னோட பேராசிட் இன்செக்ட் பக்கத்துல உங்கள ஒருத்தனை கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. பயந்து ஓடுங்க சொல்லிட்டே இருக்காங்க. சடனா வந்து தண்ணி எல்லாம் கடந்து போறான் சிக்கடாய். பார்த்தா தண்ணி பக்கத்துல அந்த இன்செக்ட் வரவே மாட்டேது. சிக்கடாய் அதை நோட் பண்ணிட்டான். பார்த்தா சடனா 2 பேரும் சேர்ந்து ஒரு மலை மூட்டெல்லாம் தாண்டி வேகமா போறாங்க. ஆனா அந்த இன்செக்ட்ல விடவே மாட்டேது. உன்னை மீட்சிக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம தான் ஏதாவது செஞ்சு இதுல தடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷீனோ கட்டுறாங்க. இனிமேல் நான் டீச்சரெல்லாம் இருக்க போறதுலடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஒரு வழியா மீட்சிக்கு வந்து ஒரு மீட் பண்ணிட்டானுங்க. இவன் நேரம் நீ எங்கடா போனன்னு சொல்லிட்டு சிக்கடாய் கட்டிட்டு இருக்கான் மீட்சிக்கையே பார்த்து. பார்த்தா மீட்சிக்கு அவங்கள்ட்ட போய் சொல்றான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலே இருந்திருக்கான். மீட்சிக்கு கேட்கான். டேய் பர்ட்டோ நீ சீன சென்சி உடம்புக்குள்ள எதே ஒண்ணு பாத்திலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்சிக்கு. ஆமான்னு சொல்றான் பர்ட்டோ. நம்ம கிளாஸ் பசங்களும் இப்படிதான்டா பண்ணாங்க, சீன சென்சி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ.
டெங்கி மெட்டல் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒருத்தர் நெருப்பு விட்டோம்ல அவங்களாம் இப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாராலையும் இதை பார்க்க முடியல, என்னால மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சிக்கடாய் பாத்துக்கிட்டு இருக்கான். டே இவனுக்கு எல்லாமே தெரியுது, இவனை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா சிக்கடாய். இனிமேல் நம்ம போவேல வந்து பிளானோட தான் போகணும், பிளான் இல்லாம போனா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம கொள்ளுதான் ஒரே வழி சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. ஏன்டா அப்படிலாம் சொல்ற, அப்படிலாம் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. டே அவர் தான் நம்மளை கொல்ல போறேன்னு சொன்னாரு, நம்மளை கொல்றதுக்குள்ள நம்ம அவரை கொண்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. டே நம்ம அவரை கொல்லலன்னா அவர் நம்மளை கொண்டுறான்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. உன்னை சிக்கடாய் சொல்றான். டே முதல்ல நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். ஆல்ரெடி சீனோ சென்சே வந்து எக்கச்சக்கமான இன்செக்ட் யூஸ் பண்றாரு, அதனால அவர்கிட்ட சக்கரவும் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி சீனோ சென்சேயோட ஒரு மூவ்மெண்ட் பாத்தீங்களா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவரால் இப்ப சென்ஸ் பண்ண முடியல. இதை நம்ம ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். வரட்ட சொல்லிட்டு இருக்கான். டே அந்த இன்செக்ட் நம்மளால கொல்லவும் முடியல, இப்ப நம்ம என்னதான்டா பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்ட்டு ஒரு பிளான் இருக்கு, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்ற சிக்கடாய். ஆனா அந்த பிளான் ஒர்க் ஆகும்னா ஒரு டேஞ்சரஸ் ரோல வந்து ஒருத்த கையால எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த பகடக்காய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பகடக்காயா யூஸ் பண்ண போறது வந்து நம்ம வந்து மீட்ஸுக்கே தான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து பகடக்காயா இதுக்கு நான் சரிப்பட்டு வரணும்னு சொல்லி மீட்ஸுக்கு கேட்டுட்டு இருக்கான். நீ தான்டா கரெக்டான ஆளு சொல்ற சிக்கடாய். டே உன்ட வின்ஸ்டைல் இருக்கு, அது மாதிரி உன்ட சக்கரம் இப்ப நிறைய இருக்கு, எங்கள்கிட்ட இருக்க மாதிரி உன்ட இல்ல, அதனால நீ தான்டா சரிப்பட்டு வரணும்னு சொல்ற சிக்கடாய். நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. அது மாதிரி அப்பள உன்னோட கையை வேற ரொம்ப நீளமா கொண்டு போன, அதனால உன்ட ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ தான் டீக்காயா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். சிக்கடாய் கூர்ந்து பார்த்துட்டு இருக்கான். டே பர்ட்டோ தான்டா உன்னே நம்புவான், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதையோ நீ மறைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பர்ட்டோ லூசு போய் சும்மாவா இருப்பான், நான் வந்து பகடக்காயா வாரன்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ள ஒழுதுகிட்டு இருக்கான். டே என்கிட்ட சக்கரா இல்ல, ஆனா இருந்தாலும் என்னால ஷேடோ க்ளோன் போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். டே இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், அதனால கொஞ்சம் பொத்திக்கிட்டு இல்லைன்னு சொல்றான் சிக்கடாய். டே சீனியர் சென்சி நம்மள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். டேய் நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் யாருமே சாகக்கூடாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சீனியர் சென்சி ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. நீலாம் ஒண்ணு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் போய் சீனியர் சென்சியை பாத்துக்கிட்டு நான் பகடக்காயா இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. யாருமே சாக கூடாதுடா, எனக்கு அதான்டா ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்னை சடனா வந்து மீட்ஸுக்கு பழத்தை யோசிச்சு பார்க்கான். நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கேன், அவன் தான் என்னோட சூரியனா இருப்பானான்னு சொல்லிட்டு. சூரியனா இருப்பானா எதை பத்தி சொல்ல வராம்னா அவன் தான் எனக்கு ஏத்த ஆளா, எனக்கு ஏத்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பானா சொல்ல வராம. பர்ட்டோ நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா என்னையும் சில விஷயம் பண்ண விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா திரும்பி வந்து இந்த இடத்த கட்டுறாங்க. பார்த்தா ஷீனோட இன்செக்ட் யூஸ் பண்ணி வேற லெவலா வந்துட்டு இருக்கான். டேய் பர்ட்டோ நீ என்னதான் ஒளிஞ்சதாலும் கதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. நான் இனிமேலாம் பயந்து ஓட போறது இல்ல சென்சே, உங்களை ஸ்ட்ரைட்டா பார்க்க வந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சடனா குணாயத்திக்கிட்டு மாசா பாஞ்சு வாரான். பார்த்தா குணாயத்திக்கு வீசுறான், ஆனா அவங்கள அட்டாக்கே பட மாட்டுக்கு. உன்னை பர்ட்டோ லாக் பண்ணி தூக்குறான். பார்த்தா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. இதெல்லாம் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு எனக்கு தெரியும்டா, இந்த ட்ரிக் எல்லாம் ஆல்ரெடி உங்க அப்பா காமிச்சிட்டான்டா, இனிமேல்லாம் இதை பார்த்து பயப்பட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. இதையும் நான் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து உடச்சிட்டு வரோம்ல, அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல இருந்து உடச்சிட்டு வரான். பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் ஷீனோ. டேய் நீ மேலே இருக்கன்னு தெரியும், இதே நான் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு குணாயத்திக்கு வீசுறான். பார்த்தா ஒரு பேப்பர் பம்பு அந்த இடமே வெடிச்சு செதறுது. இருந்தாலும் ஷீனோ அவனை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், தப்பிச்சு போயிட்டே இருக்கான். இக்கடை ஒரு பக்கம் ஷேடோ ஜுட்ஸு எல்லாம் போட்டு லாக் பண்ண பாக்கான், எல்லாத்தையும் பிளாக் பண்றான், வேற லெவல் பண்றான் ஷீனோ. டேய் நீங்க பண்ணது வந்து ரொம்ப என்டர்டெயினா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்செக்ட் வச்சு லாக் பண்ணி மரத்துல வச்சு சாச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா மீட்ஸுக்கு வேற லெவலா வந்து பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். டேய் இப்போதைக்கு நீ ஒழுங்கு மரியாதையா போயிரு, இவங்க ரெண்டு தாண்டா நான் பாடத்தை புகட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. டேய் சிக்கடாய் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, வேணுக்குள்ளே என்னை தண்ணி பக்கத்துல தள்ள வச்சு இன்செக்ட் என்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்ச, இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. சிக்கடாய் நக்கல சிரிக்கான். சென்சே உங்களோட ஜுட்ஸு பத்தி எனக்கு நல்லா தெரியும், இப்போதைக்கு பாருங்க உங்களோட இன்செக்ட் ஆல்ரெடி பாதி என்ன செத்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம, உங்க கண்ட்ரோல்ல இல்லன்னு சொல்றான். அதை கேட்ட ஷீனோ மிரளுதான். மீட்ஸுக்கு உன்னோட ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றான் பர்ட்டோ. சடனா பார்த்தா அண்டர்குள்ள வந்து கையை கொண்டு வரான் மீட்ஸுக்கு. அதான் அவனை அப்படி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு வேகமா போய்கிட்டு இருக்காம. டேய் இந்த ஸ்ட்ராட்டஜில ஏன்ட்ட ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. சடனா பார்த்தா தண்ணிக்குள்ள இன்செக்ட் இறக்குதாம. டேய் பேராசிட்டிக் இன்செக்ட்னால நான் தான் சொல்லிட்டு இருக்காம. ஆனா வந்து மியூசிக் டென்ஷன் ஆயிட்டான். ஸ்னேக் லைட்னிங் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டான், எல்லா இன்செக்ட்டும் உடச்சு எழுதிட்டான். லைட்னிங் ஷெல் மட்டும் ஒரு உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா அவர் கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். ஜொன்னி நேரத்துல ஒரு கதை முடிஞ்சிட்டு சொல்றான். சடனா பார்த்தா அந்த மான்சர் ஒரு வழியே வெளியே வந்துருச்சு. பார்த்தா மான்சர் வெளியே வந்து ஒரு வழியே மியூசிக்கை பார்த்துட்டான். சரி இவரை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஷீனோ செஞ்சு வெளியே அடிச்சு பார்த்துதான். பார்த்தா ஷீனோ பாஞ்சு வந்து வெளியே விழுறான். பார்த்து உடனே மியூசிக்கு வெளியே போகலான்னு பார்க்கான். பார்த்தா அவனால மூச்சு விடவே முடியல, ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்துட்டான். என்னடா நான் என்ன பத்தி நினைக்கலன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ அதுக்குள்ள உள்ள நீச்சல் அடிச்சுட்டு வரான். மீட்ஸுக்கு காப்பாத்தி அவன் கூட்டு போய்கிட்டு இருக்கான். போயிடணும் வேகமா உள்ள போறான். பார்த்து தண்ணிக்குள்ள அவனை இழுத்துட்டு போகுது. டே பர்ட்டோ வெளியே விடான்னு சொல்லி சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஷீனோ சடனா எந்திக்கான். என்னடா என்கிட்ட சக்கரை வேற இல்ல, என்னோட ஸ்டூடெண்ட் வேற தண்ணிக்குள்ள போயிட்டாங்களா, அவங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான் ஷீனோ. பார்த்தா கான்சியஸ்னஸ்க்கு வந்தோட டென்ஷன் ஆயிட்டான். சரி எனக்கு சாய்ஸே இல்ல, நான் தான் இறங்கன்னு சொல்லிட்டு சிக்கடாய் இறங்க போறான். நீருடா நான் போறேன்னு சொல்லிட்டு ஷீனோ வேற லெவல்ல உள்ள இறங்குதான். சடனா பார்த்து ஷீனோ டென்ஷன் சம்மனிங் ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பர்ட்டோ கையை பிடிச்சு விட்டு மாசா பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா சம்மனிங் ஜுட்ஸ்ல ஒரு பெரிய இன்செக்ட் இறக்கி வச்சிருக்காங்க. இறக்கிட்டு காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான் ஷீனோ. ஒரு வழியா காப்பாத்தி வச்சுப்பான்னு சொல்லிட்டு ஷீனோ வெளியே வரான். அப்பதான் 3 பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து காட்டுறாங்க. ஷீனோ 3 பேர்ட்டே மன்னிப்பு கேட்கான், நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்டூடெண்டே நானே அட்டாக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. சிக்கடாய் கேட்கான், உங்க மைண்ட்ல நீங்க இல்ல அப்படிதானே சொல்லி கேட்காம. ஆமா நான் அன்கான்சியஸ்ல இருந்த மாதிரி இருக்கு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். ஏதோ உன்னை உடம்புக்குள்ள வந்துச்சு, அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்றா ஷீனோ. அன்கான்சியஸ்னஸ்ல இருந்தாலும்
நான் வந்து இதெல்லாம் தடுத்து இருந்திருக்கணும், எல்லாமே ஏன் தப்பு தான், அதனால டீச்சர்ல இருந்து விலக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. யாருக்குமே ஒண்ணுமே ஆகல, நீங்க எல்லாம் ஒண்ணு விலக கூடாதுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். அது மாதிரி தப்ப மட்டும் எங்க மேலதான், நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ சிக்கடாயும். ஷீனோ சென்சே நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல, நீங்க உண்மையில வேற லெவல்னு சொல்றான் பர்ட்டோ. அப்படி சொன்னோன்னு ஷீனோ உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். பசங்களா என்னடா நீ இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவன் அழுத பார்த்து நக்கலா சிரிக்கானுங்க சிக்கடாயும் பர்ட்டோவும். இன்னசென்ஸே சில விஷயத்தை நம்மளுக்கு பாடம் கூட்டிட்டாரான்னு சொல்லிட்டு மியூசிக் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் குர்னசென்சே கட்டுறாங்க பார்த்தா முதல்ல டீம் 8 இருந்திருப்பான்ல அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காவா. சீனோ நீ பசங்க கூட எல்லாம் அவ்வளவு ஒன்றி இருக்க மாட்டடா, ஆனா இருந்தாலும் நீ பசங்களை விட்டு விலகி போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் அமைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. என்னைக்குமே உன் மனசுல இருந்து நீ வந்து கிவ் அப் மட்டும் பண்ணிடாடா, நீ டீச்சரா இருக்கிறதுல ஒரு கிஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா சீனோ வந்து எல்லா விஷயத்தையும் நர்ட்டோடையும் சிக்கமாட்டையும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு டீச்சரா இருக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நர்ட்டோ வந்து மாசம் ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கான். சீனோ மட்டும் அவன் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சோன்னா பர்ட்டோ மட்டும் இல்ல மொத்தம் எவன் பக்கத்துலனாலும் அவன் சீனோவெல்லாம் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சீனோ உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும், இவ்வளவு வாழுத்தனமான பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ ஹேண்டில் பண்றீ, உண்மையில நீ வேறவன்னு சொல்றான் நர்ட்டோ. என்னடா நர்ட்டோ என்ன நீ இவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா சீனோ. உடனே சிக்கமரம் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாத்துட்டு இருக்கான். ஏதோ மிஸ்டீரியஸ் பவர் வந்து நம்ம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு, அதைத்தான் உங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் அவன். ஜொன்னின் லெவல் ஆளையே வந்து கைப்பற்றுறதுனா இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றான் அவன். சீனோ நீ ஆல்ரெடி ரொம்ப பிஸியா இருக்குன்னு தெரியும், ஆனா இதை பத்தி உன்னால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நர்ட்டோ. நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.